இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து ஆவிக்குரிய 7 தீர்மானங்கள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நம்மில் அநேக தீர்மானங்களை எடுப்பது உண்டு. அதிலே மிகவும் முக்கியமான தீர்மானம் வேதத்தை வாசித்தல் அல்லது தியானித்தல். அந்த வருஷத்துல வேதத்தை வாசித்து விடுவேன் என்ற ஒரு தீர்மானம். இன்றைக்கு அந்த வேத வாசிப்பிலே அநேகர் தவறுகின்ற காரியம். சில நேரங்கள்ல வாசிக்க ஆர்வமே இருக்காது. யாராவது ஒருவர் இன்றைக்கு வேதத்தை வாசிச்சியா அப்படின்னு கேட்க வேண்டும். இல்ல மறந்து விடுவோம். ஐயோ இன்னைக்கு வேதத்தை நான் வாசிக்க மறந்து விட்டோமே என்ற எண்ணம் உருவாகும் போது அந்த இடத்திலே நாம் சிந்திக்க வேண்டும். நமக்குள்ளாகவே அந்த தீர்மானத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். வேதம் வசனம் சொல்கிறது, எஸ்ரா 7:10 கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். நாம் வேதத்தை வாசிக்கிற அனுபவம் பெற்று இருக்க வேண்டும். நாம் இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும். சில நேரங்கள்ல ஆலயங்களிலேயோ சபையிலேயோ எத்தனை முறையாவது நீங்க ஒரு முறையாவது வேதத்தை வாசித்து இருக்கிறீர்களா? கைகளை உயர்த்துங்கள் சொல்லும்போது அநேகர் நாம் கைகளை உயர்த்துவதில்லை. சில நேரங்கள்ல ஒரு முறை வாசிக்கணும்னு சொல்லி நாம் வெறித்தனமாக வேதத்தை வாசிக்கிறோம். இன்னும் சிலர் வேதத்தை வருஷம் நான் வாசித்து முடிச்சிருவேன் சொல்லுவாங்க. ஆனா வசனத்துக்கும் அவங்க வேத வாசிப்புக்கும் சம்பந்தமே இருக்காது. அந்த வசனம் நம்மில் கிரியை செய்ய வேண்டும். இன்னும் வசனம் சொல்கிறது, சங்கீதம் 1:3 அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதாவது வேதத்தை தியானிக்கிற நாம் அந்த வசனங்கள் முன்பகுதியிலே பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான்? நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு காலத்தின் கனியை தருவான். அப்போ வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் அதற்கான ஆசீர்வாதத்தை தருவார். இன்னும் வசனம் சொல்கிறது, யோசுவா 1:8 இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டு என்ன செய்யணுமா? இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கணும். ஏதோ வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கிற நமக்குள்ளே அதை தியானிக்கணும். ஒரு வசனத்தை எடுத்து அதை நாம் தியானிக்க வேண்டும். சில நேரங்கள்ல வேதத்தை வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். எந்த வசனம் இது கர்த்தர் எனக்கு தந்த வசனம் தான். எந்த வசனத்தை பார்த்தாலும் நாம் அதை நமக்கு நாமே சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஆனால் அந்த வசனம் என்ன சொல்கிறது அதை தியானிக்கணும். சில நேரங்களில் சில மனிதர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு தெரிந்த வசனத்தை வைத்து அவர்களே சொந்த கருத்துக்களை அவர் கம்பேர் பண்ணுவார். இப்படி சொல்கிறது, இந்த வசனத்துல இப்படி இருக்கு. தவறான கொள்கைகளை பரப்புகிறவர்கள் உண்டு. இன்னும் வசனத்திலே அநேக காரியங்களை கர்த்தர் பேசுகிறார். சங்கீதம் 119:34 எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கை கொள்வேன் என்று தாவீது சொல்கிறார். அப்போ நமக்கு ஒரு உணர்வு வரணும். வேதத்தை தியானிக்கணும்ன்ற ஒரு உணர்வை கர்த்தர் நமக்கு தரும்போதுதான் நம் இருதயத்துக்குள்ள அதை நம்ம கை கொள்ளுற அளவுக்கு கர்த்தர் நமக்கு ஒரு இருதயத்தை தரும்போதுதான் வேதத்தை நாம் தியானிக்க முடியும். 24 சரித்திர நாவல்களை எழுதின ஸ்காட்லாந்தை சேர்ந்த வால்டர் ஸ்காட் என்பவர் தன்னுடைய மரண தருவாயிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய உதவியாளர்கிட்ட சொல்றார்,
எடுத்து வாசி என்று சொல்கிறார். உடனே அந்த உதவியாளர் அலமாரியிலே புத்தகத்தை தேடுகிறார். அவருடைய எந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்க வேண்டும் என்று கேட்கிறார். அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், புத்தகம் என்றாலே வேத புத்தகம் என்று சொல்லி கொடுத்தாராம். பிரியமானவர்களே, நாம் எவ்வளவேனும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கிறோம். நாம் எவ்வளவு வேதத்தை தியானிக்கிறோம். நம் வேதத்தை தியானிப்பதற்காக கர்த்தர் நமக்கு நேரத்தை நாட்களையும் தந்திருக்கிறார். அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள. மல்கியா 2:7 ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். ஆசாரிய ஊழியம் செய்கின்ற நம்மிடம், அதாவது ஊழியக்காரரிடம் ஜனங்கள் எல்லாரும் அறிவை தேடுக. எப்படி? வேத அறிவை தேடுக. ஏனென்றால் அவர் தேவ தூதர், ஆண்டவருடைய தூதர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சங்கீதம் 119:13 வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியமாயிருக்கிறேன். அந்த சமூகத்துல இன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த வருஷத்துல இந்த 3வது தீர்மானம், நாங்கள் வேதத்தை தியானிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இரவும் பகலும் உடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வார்த்தையின்படி நாங்கள் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க, அதன்படி வாழ கிருபை தாங்க. துதிக்கான மகிமையெல்லாம் மக்கள் ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.